அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி. வாது முற்கூறேல். நாமாக சென்று வலிய ஒருவரை வாதத்திற்கு அழைக்கக்கூடாது. ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவரை பேசவிட்டு அவர் என்னெல்லாம் பேசுகிறார் என்பதனை அறிந்து அதற்கு நாம் சரியான கருத்தினை கூறி அந்த வாதிலே வெற்றி பெற வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள். முந்திரி கொட்டாட்ட போய் பேசாத, அவன் என்னெல்லாம் பேசுறானோ அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கு நீ பதில் சொல்லு அல்லது அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிரு என்று சொல்லுகிறாள். பெரியோர்களிடத்தில் முற்பட்டு பேசாதே, பெரியோர்கிட்ட நீ போய் வாதம் பண்ணாத என்று அவை இந்த பேசுறது யாருக்கிட்ட எப்படி பேசணும், நீ பேசும்போது இப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறாள். நண்பர்களே, இதை நாம் கடைபிடித்து சபையிலே மிகப்பெரிய பாராட்டுக்களை பெறுவோமாக. அடுத்ததாக நம்ம சப்ஜெக்ட் ஜென்ராலிட்டிஸ்ல நம்ம பார்க்க போகக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா, கான்ஸ்டிபேஷன் கிவ்ஸ் அமலரேஷன். அதாவது மலச்சிக்கல் நோய்த்தன்மையை குறைக்கும். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? மலச்சிக்கல்னாலே என்னெல்லாம் பிரச்சனை வரும் உடம்புல. மலச்சிக்கல்னா வயிறு வலி வரும், வயிறு உப்புச வரும், ஏப்பம் நிறைய வரும், ஒரு பக்க தலைவலி வரும், தூக்கம் வராது, தோல்ல அரிப்பு ஏற்படும், தும்மல் சளி ஏற்படும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லையா? இன்னும் இந்த மாதிரி மலச்சிக்கல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? பைல்ஸு, ஃபிஷரு, ஃபிஸ்டுலா, எரிச்சல், பயங்கர பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட சிக்கலை உருவாக்கக்கூடிய மலச்சிக்கல் கூட சில நேரங்களில் ஒரு நோயை குறைக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது என்றால் அதனை கண்டுபிடித்து சொன்ன டாக்டர் ஹனிமேன் அவர்களினுடைய பெருமையை நாம் என்னவென்று சொல்வது. ஆகையினால் நண்பர்களே, இப்படி குறைக்கக்கூடிய மருந்துகளை உங்களுக்கு சொல்லலாம். ஒன்று கல்கேரியா கார்போனிக்கம், இன்னொன்று சொரைனம். இந்த இரண்டு மருந்துகளும் மிகச் சிறந்த அளவிலே மலச்சிக்கல் இருக்கின்ற பொழுது நோய்த்தன்மை குறைக்கக்கூடிய, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மருந்தாக நமக்கு பயன்படுகிறது என்பதனை கூறி, இது போன்ற சிறப்பான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.